வணக்கம், நான் உங்கள் பிகேகே. என் லைஃப் டிசைன் வித் பிகேகே. தொண்டை கொஞ்சம் சரியில்லாதனால என்னுடைய மெசேஜ் இன்றைக்கி ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். என்னுடைய சேனல் பெயர் லைஃப் டிசைன் வித் பிகேகே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இன்றைய செய்தி என்னென்னா, நாம் சில விஷயங்கள் வாழ்க்கையில் சூஸ் பண்ணணும். என்ன சூஸ் பண்ணணும்? நமக்கு வேண்டாத விஷயங்களை விட்டுவிட வேண்டும். நமக்கு சந்தோஷம் தருவதை பிடித்து கொள்ள வேண்டும். மனதில் தோன்றும் ஒவ்வொரு நல்லெண்ணங்களும் அந்த நிமிடத்திலேயே நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும், விட்டுவிடக்கூடாது. வேண்டாத நபர், வேண்டாத விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்தால் அதை மறந்துவிட வேண்டும். அன்பை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். புத்திசாலித்தனத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் எதை அதிகமாக நினைக்கின்றோமோ அதுவாகவே ஆகிவிடும். எதை கற்பனையில் பார்க்கின்றோமோ அதைத்தான் நாம் நம்மிடம் ஈர்ப்போம். எது நமக்கு நல்லது பயக்குமோ அதை நாம் எப்பொழுதுமே பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திற்காகவும் கொக்கு ஒற்றைக்கால் நிற்பது போல் சந்தர்ப்பங்களை தேடி நாம் காத்திருக்க வேண்டும். உணர்வுகள் ஒன்றால் மாத்திரமே உங்களால் உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஈர்க்க முடியும். உணர்வில்லாமல் எந்த விஷயமும் உங்களுக்கு வராது. வெற்றி என்று ஒன்று இருந்தால் அதனை மனதிலிருந்து தான் வெளிக்கொன்ற வேண்டும். அப்படி வெளிக்கொன்றும் போது நாம் அதிக சக்தி வாய்ந்த நம்பிக்கையை அதற்கு ஊட்ட வேண்டும். அப்படி ஊட்டும் போது தான் வெற்றி உங்களை நாடி வந்துவிடும். ஒவ்வொருத்தர் நம்மிடம் பேசுவதற்கும் நடந்துவதற்கும் நாம் ஒரு எதிர் ரியாக்ஷன் காமிச்சோம்னா அது நம்ம கடைசியில் குழியில் தள்ளிடும். அதனால் யார் என்ன சொன்னாலும் பார்த்து கொண்டு என்ன தான் பேசுகிறனே, என்ன தான் செய்கிறனே அப்படின்னு காத்திருக்க வேண்டும். எமோஷனையோ உணர்வையோ ரியாக்ஷனையோ யாராவது எதாவது சொன்னால் உடனடியாக காமிக்காதீங்க. உள்வாங்கி அப்படியே அவர்களை பார்த்து கொண்டிருங்கள். எல்லாவற்றையும் பார்த்து கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் உங்களை, மற்றவர் சொல்லும் வார்த்தை உங்களை கட்டுப்படுத்துவது என்றால் நீங்கள் உங்களை எல்லாரும் கட்டுப்படுத்த முடியும். எனவே நீங்கள் யார் பேசுவதையும் உங்களை கட்டுப்படுத்த விடவே விடாதீர்கள். நன்மை பயப்பது மாத்திரம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். எது தீமை பயக்கிறதோ கண்டிப்பாக அதை மறந்து விடுங்கள். வாழ்க்கையில் எதற்காக நாம் பல விஷயங்கள் செய்கிறோம்? மன அமைதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும். எனவே நீங்கள் நம்புங்கள், இந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கை மேனிஃபெஸ்ட் செய்து வெளிப்பாடு கொண்டு வந்து ஆசைப்பட்டு அதை உங்களிடம் வந்து சேரும்படி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். சந்தோஷம் உங்களை சுற்றி வர வேண்டும் என்றால் அதற்கான உணர்வுகளை நீங்கள் அலைவரிசையாக கொண்டு வந்து ஒத்திசைவோடு நீங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அது மாத்திரமே நீங்கள் செய்ய வேண்டும். வருத்தத்தையும் வேதனையும் கொடுப்பதை விலகி நீங்கள் வைத்துவிட வேண்டும். சந்தோஷம் என்பது அடுத்தவரை துன்புறுத்திலோ மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பதிலோ இல்லை. மனம் நிறைவாக நம்மை சுற்றி அந்த அலைவரிசை சந்தோஷம் அலைவரிசை வரும்படி பார்த்து கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு சின்ன பரிகாரம். ஒரு சிகப்பு துணி எடுத்து அதில் ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம் மற்றும் பட்டை வைத்து 5 ரூபாய் நாணயம் ஒரு 6 வைத்து முடிந்து தலைமாட்டில் வைத்து கொள்ளுங்கள். அது வைத்து கொள்ளும்போது தூங்குவதற்கு தினமும் வைத்து கொள்ளும்போது அதனுடைய சக்தி உங்களுக்கு நல்லது. அதே போல் கல்லுப்பை ஒரு மண் குடுவையில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். நிறைய இருக்கணும். கல்லுப்பு மாத்திரம் லட்சுமியோட வாசஸ்தலம். அதனால் நிறைய கல்லுப்பு ஒரு மண் குடுவையில் வச்சுக்கோங்க. கல்லுப்பை நல்லா கரைச்சிட்டு தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் பன்னீர் ஊற்றி வீடு முழுக்க துடையுங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில் நல்லது நடக்கும். லட்சுமி கடாட்சம் ஏற்படும். இனி தொண்டையை சரி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக வரேன் நான்.